ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த 10th சோஷியலுக்கான தேர்ட் ரிவிஷன் டெஸ்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பசங்களை பார்க்குறோம். தமிழ் மீடியம்க்கு வந்து இங்கிலீஷ் மீடியம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்படியே அப்லோட் பண்ணுறேன். அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் என்ன குரூப் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணுறேங்க. அங்கே உங்களோட கொஷின்ஸை ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணுறோம். சரிங்களா? சரி, வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாம் படிக்கிறப்ப அதுக்கு ஆன்சர் செக் பண்ணிங்க. ஒருவேளை ஆன்சர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர்ஸ் மட்டும் போடுங்க. 1 மார்க்கான இந்த சூஸு ஃபில்லப்க்கான எல்லா ஆன்சர் போட்டுறேன். சரிங்களா? சரி, வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சரியான விடை தேர்ந்தெடுத்துக்க பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன், மான் போர் எதற்காக நினைவு கூறப்படுகிறது? செகண்ட் ஒன், அமெரிக்கா தனது முதல் அணுகுண்டை எங்கே வீசியது? தேர்ட் ஒன், நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? ஃபோர்த் ஒன், கூற்று காரணப்பா. இதில் கூற்று வந்து பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் அமைச்சரவை 1939 பதவி விலகியது. காரணம், காங்கிரஸ் அமைச்சரவையை ஆலோசிக்காமல் இந்தியாவின் காலனி ஆதிக்க அரசு போரில் பங்கேற்றது. ஓகேங்களா? ஃபிஃப்த் ஒன், சென்னைக்கு அருகே உள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் யார்? சிக்ஸ்த் ஒன், பார்க் நீர்ச்சந்தி மற்றும் மன்னர் வளைகுடா டேஷை இந்தியாவிடம் பிரிக்கிறது. செவன்த் ஒன், பருவக்காற்று காடுகள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. எயித் ஒன், எளிதில் செல்ல முடியாத பகுதிகளுக்கு பயன்படும் போக்குவரத்து. நைன்த் ஒன், தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் டேஷ். டென்த் ஒன், தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் டெல்டா டேஷ். 11th ஒன், இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றியமைக்கும் அதிகாரம் பெற்ற அமைப்பு டேஷ். 12th ஒன், பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? 13th ஒன், குழந்தைகளிடையே ஊட்டச்சத்து குறைபாடு காணப்படுவதற்கான அறிகுறிகள் டேஷ். 14th ஒன், பின்வருவனற்றில் தோல் தொழிற்சாலைகள் இல்லாதது எது? ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பகுதி ஆப்பா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எவையும் 10 எழுதுனா போதும். விநாயகன் 28 மட்டும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஷின். சரிங்களா? ஸோ 15th பொறுத்த வரைக்கும் டாலர் ஏகாதிபத்தியம் தெளிவுபட விலகுக. 16th ஒன், 3ஆம் உலக நாடுகள் பற்றி ஒரு குறிப்பு வரைக. 17th ஒன், கிழக்கு மற்றும் மேற்கு அமையப்பெற்ற பாளையங்களை குறிப்பிட்டு எழுதுக. 18th ஒன், திருநெல்வேலி எழுச்சி பற்றி ஒரு குறிப்பு வரைக. 19th ஒன், இந்தியாவின் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளை பற்றி கூறுக. 20, இந்தியாவின் 4 பருவ காலங்களை குறிப்பிடுக. 21, மெக்னீசியத்தின் பயன்களை குறிப்பிடுக. 22, பன்னாட்டு வணிகம் வரையறு. 23, குடியுரிமை என்பதன் பொருள் என்ன? 24, மாநில ஆளுநரின் முக்கியத்துவம் என்ன? 25, வெளியுறவு கொள்கையின் முக்கிய அம்சங்களை குறிப்பிடுக. 26, வரிகளின் வகைகளை குறிப்பிடுக. 27, மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்றால் என்ன? 28, இந்தியாவின் முக்கிய மென்பொருள் மையங்கள் யாவை? ஓகேங்களா? ஸோ இது ஒரு பகுதி ஈப்பா. ஸோ எவையும் 10 வினாக்கள் மட்டும் விட எழுத்துல போதும். வினாய் 42 மட்டும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. ஓகேங்களா? ஸோ 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கோடிட்டு இடங்கள் இருப்பது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சப்டிவிஷனில் டேஷ் என்பவர் புரட்சிகர்களால் வேலூர் கோட்டையின் புதிய சுல்தானாக அறிவிக்கப்பட்டார். நெக்ஸ்ட்டு, சோட்டா நாக்பூர் பகுதியில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சி எது? உலகிலேயே மிக நீளமான அணை டேஷ். டேஷ் அலுவல் வழியில் மாநிலங்களவையின் தலைவர் ஆவார். பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி டேஷ் ஆண்டு முதல் நடைமுறைக்கு வந்தது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 30, 2ஆம் உலகப் போரின் விளைவுகளை ஆய்வு செய்க. 31, வேலூர் புரட்சிக்கான காரணங்கள் மற்றும் விளைவுகள் யாவை? 32, சட்ட மறுப்பு இயக்கத்தில் தமிழ்நாடு வகித்த பங்கினை விவரி. நெக்ஸ்ட், வேறுபடுத்துக பொறுத்திருக்கும் டிஃப்ரென்ஷியேட்டில் வேளாண் சார்ந்த தொழிலகங்கள் மற்றும் கனிமம் சார்ந்த தொழிலகங்கள் டேஷ். நெக்ஸ்ட்டு, உணவு பயிர்கள் மற்றும் வாணிப பயிர்கள். ஓகேங்களா? டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட்டு, காரணம் கூறுகளை வந்து வட இந்திய ஆறுகள் வற்றாத ஆறுகள் ஏன் பார்த்து வச்சுங்கப்பா. நெக்ஸ்ட்டு 34, இந்திய காடுகள் பற்றி விவரிக்கவும். 35, நகரமயமாக்கும் என்றால் என்ன? அதன் தாக்கங்களை விளக்குக. 36, காவேரி ஆறு குறித்து தொகுத்து எழுதுக. 37, இந்திய பிரதம அமைச்சரின் பணிகள் மற்றும் கடமைகள் யாவை? 38, வெளியுறவு கொள்கையினை நிர்ணயிக்கும் அடிப்படை காரணங்கள் யாவை? 39, கருப்பு பணம் என்றால் என்ன? அதற்கான காரணங்களை எழுதுக. 40, பசுமை புரட்சி ஏன் தோன்றியது என்பதை பற்றி விவரி. 41, கீழ்கண்டவற்றை காலக்கோடு டைம்லைன் சேட்டை பொறுத்த வரைக்கும் 1930 1950 வரையிலான 5 முக்கிய நிகழ்வுகளை மட்டும் காலக்கோட்டில் எழுதுக. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 42 பொறுத்த வரைக்கும் இந்திய வரைபடத்தில் கீழ்காணும் இடங்களை குறிக்கவும். அதாவது கான்பூர், வேதாரண்யம், தண்டி, லாகூர், பாரக்பூர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 8 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, சமூக முன்னேற்றத்தில் பெரியார் ஈவேராவின் பங்களிப்புகளை சுருக்கமாக எழுதுக அல்லது அடால்ஃப் ஹிட்லரின் எழுச்சி குறித்து ஒரு கட்டுரை வரையவும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 41 வந்து பார்த்திங்கன்னா, கொடுக்கப்பட்டுள்ள இந்திய வரைபடத்தின் பின்வருவனவற்றை குறிக்கவும். மேற்கு தொடர்ச்சி மலை, கங்கை ஆறு, பன்னா உயிர்கோள பெட்டகம், சணல் விளையும் பகுதி, கொச்சின், எவரெஸ்ட் சிகரம், வடகிழக்கு பருவக்காற்று வீசும் திசை, சோழ மண்டல கடற்கரை அல்லது நம்ம தமிழ்நாடு வரைபடத்திலேருந்து குறிக்கணும்ப்பா.
வீராணம் ஏரி, நெல் விளையும் பகுதி, கூடங்குளம், ஒரு சர்வதேச விமான நிலையம், தாமிரபரணி, சாத்தனூர் அணை, வங்காள விரிகுடா, நீலகிரி மலை. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் நல்லா படிச்சு வச்சுருங்க. இந்த கொஸ்டின் பேப்பர் கம்பல்சரி வருமா கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பல மாவட்டத்திற்கு இந்த கொஸ்டின் பேப்பர் தான் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதை நல்லா படித்து வச்சுருங்க. வேண்டுமென்றால் ஒரு சில மாவட்டத்துக்கு மட்டும் வேறு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக இதிலிருந்து பல கொஸ்டின் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பரை வச்சு நல்லா படிங்க. சரிங்களா? இதே மாதிரி எல்லா சப்ஜெக்டும் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கைஸ் தொடர்ச்சியாக போகிறப்ப. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் எனக்கு லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணுறேங்க. அடுத்து தொடர்ந்து பார்க்கலாம் மாணவர்களே, மிஸ் பண்ணுறாதீங்க. டாடா, பை பை.